ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஜுஜுட்சு கைசன் சீசன் 4 எபிசோட் 6 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. சரி வாங்க நாம இப்போ இந்த எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசில அந்த கேம் மாஸ்டர் வந்து புதுசா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கோம். கெஞ்சக்கிட்டு இருந்த அந்த பவர் தெங்கன் கூட மக்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிற பவர் இங்க ஸ்ட்ரைட்டா சுகுணா அதாவது மெகுமிக்கு கிடைச்சிருக்கும். அப்பன்னு பார்த்து நம்ம யூட்டா உள்ள வந்து சுகுணா போட்டு பொளந்தெடுக்க அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல யூட்டா கெஞ்சக்கோட தலையை வெட்டிப்பாரு பாத்தீங்களா. அங்க கெஞ்சக்கு இன்னும் சாகல, அவன் நிறைய கர்ஸ் புரிட்டு அப்படி வர வைக்க அங்க நம்ம யூட்டா அதெல்லாம் வெட்டிட்டு இருக்கும்போது இதை வெட்டிட்டு தான் நேரமாக சொல்லிட்டு ரீகா சாபத்தை வெளியே கொண்டு வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இங்க இருக்கான் பாருங்க எங்க கெஞ்சக்கு, அவன் தலையை மட்டும் தனியா தூக்கிட்டு போற மாதிரி ஒரு கர்ஸ் ஸ்பீட்டை கூப்பிட அந்த கர்ஸ் ஸ்பீட் அவனோட தலையை மட்டும் தனியா தூக்கிட்டு போயிடும். உச்சத்துல ஒரு மாதிரி தூக்கி வச்சு நின்று இருக்கு. அங்க பார்த்தா தெங்கனோட உடம்பு சின்ன குழந்தை மாதிரி இருக்கும், கருவுக்குள்ள இருக்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு கெஞ்சக்கு சொல்லுவான், நான் ஏற்கனவே ஒரு ரூல்ஸ் போட்டுட்டேன்டா, இதாண்டா அந்த புது ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த கேம் மாஸ்டர் வந்து சொல்லிருக்கும் பாத்தீங்களா. அந்த தெங்கனோட மக்களை இணைக்கிற சக்தி இங்க கெஞ்சக்கிட்ட இருந்து மெகுமிக்கு போயிரும், அதாவது சுகுணாக்கு போயிரும் அப்படி சொல்லிருக்கும் பாத்தீங்களா. அது இப்ப வந்து சொல்லுது. அதை கேட்ட யூட்டா கடுப்பாயிருவான். டே ஒன்ன கொன்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடியும் பார்த்தா நீ என்ன சுகுணாக்கு இதை பாஸ் பண்றியாடா அப்படி சொல்லிட்டு கடுப்பாயி இந்த தடவை என்ன பண்ணுவாரு நம்ம யூட்டா, அவனோட நெத்தில அதாவது மூளை இருக்கு பாத்தீங்களா, அதான கெஞ்சக்கு, அதுலயே கத்தி வச்சு ஒரு சொருவா இருப்பாருங்க. இந்த தடவை கெஞ்சக்கு செத்து போயிருவான். சாகும்போது அந்த ஜோக்கரை பார்த்துட்டு டே ஜோக்கர் ஒரு வழியா என்ன சிரிக்க வச்சுட்டு சந்தோஷம்டா நான் சாகுறேன்டா அப்படி சொல்லிட்டு கெஞ்சக்கு செத்துருப்பான். அந்த பிளஸ் பேக் அதோட முடியா இங்க பிரச்சனை பார்த்தா நம்ம யூட்டா சுகுணா கூட சண்டை போடுவார் பாருங்க. அவரோட ஸ்வாட வச்சு சுகுணா வெட்டலான்னு பார்த்தா சுகுணா அந்த ஸ்வாட அசால்ட்டா பிடிச்சுக்குவான். என்னன்னு பார்த்தா இங்க நம்ம யூட்டா ஸ்வாட ஒழுங்காவே பிடிக்கலங்க. ஏன் எப்படின்னா டக்குன்னு சுகுணா வயித்துல ஒரு வாய் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வாயில ஓங்கி ஒரு குத்து விட்டுருவான். பத்தாதுக்கு ரீகா சாபத்தை வர வச்சிருவான். இங்க சூனா யூட்டா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. யூட்டா அப்படியே பின்னாடி ஜம்ப் பண்ணிட்டு அவனோட டொமைன் எக்ஸ்பான்ஷன் அப்படி சொல்லிட்டு அதை போடுவான் பாருங்க. அந்த டொமைனோட பேரு உண்மையான காதல். சுத்தி பார்த்தா ஒரே கட்டானா சோடா இருக்கும். அந்த கட்டானா சோடா எல்லாத்துலயுமே அந்த கர்ஸ்ட் எனர்ஜி இருக்கும். அங்க பார்த்தா நம்ம யூஜி உள்ளதா இருப்பான். யூஜி வந்துட்டு மெகுமியோட ஆத்மா உள்ளதா இருக்கு, மெகுமியை நான் வெளியே கொண்டு வரணும், அவனை வெளியே கொண்டு வந்தாதான் சுகுணாவை தோக்கடிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம யூஜி சண்டைக்கு வருவான். அப்புறமா என்ன அவருக்கா பாருங்க சுகுணா அவனை சுத்தி பேரியர் உருவாக்க அதெல்லாம் தாண்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு ரீகா சாபத்தை வெளியே கொண்டு வந்து நம்ம யூட்டாவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பான். அவனோட கட்டானா பிளேட வச்சு வெறித்தனமா சண்டை போட்டுட்டே இருக்க. டக்குன்னு பார்த்தா நம்ம யூட்டா என்ன பண்ணுவான், ஒரு ஜம்ப் அடிப்பான் பாருங்க. இதுக்கு முன்னாடி அவன் காப்பி பண்ண அந்த டெக்னிக்கலா இருக்கு பாத்தீங்களா, யூரோன்ற பொண்ணுகிட்ட இருந்து அதை யூஸ் பண்ணி முதுகுல வெட்டிட்டு அப்படி ஏர்ல பறந்துட்டு இருப்பான். ஏன்னா நம்ம யூட்டானாலையும் கர்ஸ்ட் எனர்ஜி எல்லாத்தையுமே காப்பி பண்ண முடியும். நம்ம சுகுணா எப்படி பண்றான் அதே மாதிரிதான் அப்படி வெட்டிட்டு பறந்துட்டு போயிட்டு இருக்க. இங்க பார்த்தா ரீகா சாபம் நம்ம யூஜி அப்படி தூக்கி வீசும் பாருங்க. நம்ம யூஜி அப்படி பறந்து போய் அங்க சுகுணாவோட கையை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். அங்க பார்த்தா நம்ம யூட்டா உள்ள வந்து சண்டை போட்டு இருக்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க. அதுல கடுப்பா இங்க சுகுணா என்ன பண்ணுவான், டக்குன்னு ரெண்டு பேரையும் அடிச்சு பறக்க விட்டு அவனோட கட் டெக்னிக்கை போட்டு விட்டுருவான். ரெண்டு பேத்துக்கும் கட் ஆயிரும் மூஞ்சி முகரம் எல்லாம். இங்க பார்த்தா நம்ம ரீகா சாபம் தான் அந்த சுகுணா கூட சண்டை போட்டு இருக்குமா. அது கொஞ்ச நேரம் அங்க சண்டை போட்டு இருக்க. அப்புறமா நம்ம யூட்டாவும் யூஜியும் அவங்க முகத்தெல்லாம் ஹீல் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா போய் அங்க சுகுணா கிட்ட சண்டைக்கு போவாங்க பாருங்க. சும்மா வெறித்தனமா சண்டை போய்கிட்டே இருக்கும். அப்படி சண்டை போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், டக்குன்னு நம்ம யூட்டா இருக்கான், அவனோட ஸ்வாட வச்சு சுகுணா வெட்டலாம் போக சுகுணா அந்த ஸ்வாட புடிச்சிருவான். புடிச்சிட்டானே இப்ப என்ன செய்ய போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சுகுணாவோட கட் டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா, அந்த டெக்னிக்கை நம்ம யூட்டா சுகுணா மூஞ்சிலே போட்டு விட்டுருவான். அதை பார்த்து சுகுணா டே இது என்னோட